வெல்கம் டு கண்மணி தமிழ். இந்த சேனல்ல நீங்க நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு நான் குக் பண்ண போறதில்ல. பட் அதுக்கு பதிலாக உங்களுக்காக ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். படிக்கிறேன், கேளுங்க. கதை ஃபுல்லா தமிழ்ல தான் இருக்க போகுது. ஸோ தமிழ் பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த கதையோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள். இந்த கதைக்கு ஃபுல்லா கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா இந்த கதைக்கு பின்னாடி உள்ள கதையை நான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் ஊர் திருவிழா அன்று. ஊரே அந்த கோவிலை சுற்றும் அந்த நாள் இரவு வரை. அதுதானே வழக்கம். நம் மக்களுக்கு வருடம் முழுவதும் எல்லையில் இருக்கும் கடவுளை ஒரு நாள் கொண்டாடினால் நம் வேண்டுதல்களை கேட்டு விடாதா என்ற ஏக்கம். ஏக்கத்திலும் சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் குழப்பத்திலும் அங்கு அவ்வளவு கூட்டம். அவ்வளவு கூட்டத்தில் 1000 கதைகள் கொண்ட சுற்றத்தின் நடுவே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் அவர்களின் மகளுடன் ஆசையாக கோவிலுக்கு வந்து அக்கூட்டத்தில் கடவுளை காண முடியாது என உணர்ந்து வீடு செல்லும் தருணத்தில் அவர்களின் மகளோ சுற்றுமுற்றும் வந்த தீன் பண்டங்களும் விளையாட்டு பொம்மைகளும் தனக்கு வேண்டுமென அடம் பிடிக்க ஆரம்பித்தாள். இவ்வளவு கூறியும் அடம்பிடிக்கும் மகளை கண்ட அந்த கணவனும் மனைவியும் என்ன செய்வதென்று புரியாமல் ஒவ்வொருவரின் முகத்தை பார்த்தபடியே ஒரு நிமிடம் அமைதியானார்கள். ஆனால் வெளி உலகத்திற்கோ அது அமைதி. அந்த சமயத்தில் இருவர் மனதின் உரையாடலோ தங்களிடம் தற்போது இருக்கும் பணத்தை தன் மகளின் அழகிற்காக செலவழித்தால் நாளை உணவிற்கு அவர்கள் பட்டினி கிடக்க நேரிடும். மீதம் இருக்கும் பணமோ அவர்கள் வீடு திரும்ப பேருந்து செலவிற்கு சரியாக உள்ளது. இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட இருவரின் மன உரையாடல் இது. அடுத்த நிமிடம் கணவனோ மனைவியிடம் ஒரு நிமிடம் இங்கே இரு என கூறிவிட்டு வேகமாக ஓடினான் கூட்டத்தின் நடுவில். அடம்பிடித்த குழந்தையின் அழுகையை கண்டு தங்களை சுற்றி சுற்றி வந்த பொம்மைக்காரனை அழைத்தாள் மணி. ஒரு 30 நிமிட வினாடிகளுக்கு பிறகு மூவரும் தங்கள் வீட்டுக்கு செல்லும் பேருந்தில் தனது செல்ல பிள்ளைக்காக அந்த அம்மா வாங்கி கொடுத்த ஆசை பொம்மை ஒரு கையிலும், மறு கையில் அவள் அப்பா வாங்கி வந்த அவளது ஆசை தீன்பண்டமான சப்போட்டா பழமும். அவளோ அந்த சப்போட்டாவை தன் அம்மா அப்பாவிற்காக பகிர்ந்தளிக்க விரும்ப அவர்கள் அது அவளுக்கு மட்டுமே போதுமானது என அதை மறுக்க, அவளோ அவளது ஆசை இருக்கையான ஜன்னல் பக்க இருக்கையில் அமர்ந்து தனது சப்போட்டாவை சாப்பிட தொடங்கினாள் அளவில்லா மகிழ்ச்சியுடன். இந்த மகிழ்ச்சியை கண்ட அந்த கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரின் முகத்தை நோக்கி ஒரு நொடி புன்னகைத்தனர். அந்த ஒரு நொடி புன்னகையோ 1000 கதைகள் சொல்லும். தங்கள் கையில் இருந்த பணத்தை எல்லாம் தங்களின் செல்ல பிள்ளைக்காக செலவழித்த அவர்களோ அன்று இரவு பட்டினிதான். ஆனால் அவர்களின் வயிறோ பட்டினி கிடக்கப் போகிறது என்றாலும் அவர்களின் மனது மகிழ்ச்சியில் பொங்கி வழிகிறது. எப்படியாவது நாளை சமாளித்து விடலாம் என்ற துணிச்சலும் இப்பொழுது தங்கள் மகளின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று முடிவெடுத்த அவர்களின் ஒருமன காதலும் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கின்றன. ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். அவ்வளவுதான், முடிஞ்சது. இது வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நம்புறேன். நம்ம லைஃப்ல சில நிகழ்வுகள் ஏதோ இன்னைக்கு நடந்த மாதிரி கண்ணு முன்னாடி அப்படியே ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் எனக்கு இது. எஸ், இது ஏதோ ஒரு கதை இல்லை, என்னோட அம்மா அப்பாவோட கதை தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்லையும் எந்த நிகழ்வு உங்களுக்கு மறக்க முடியாததா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.